கஸ்டமைசேஷன் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ரொம்ப தப்பு தாங்க. இது எல்லாருமே என் கேள்வி கேட்குறவங்களுக்கே தெரியும். ஏன்னா நாங்கள் இன்னமும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு காவல்துறை மேலே ஒரு சின்ன ஹோப் இருக்கு. டெல்லி அளவுக்கு இங்கே வந்து மோசமாக நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ப்ரொட்டஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிளாக இருந்த ஊர் இது. ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து தப்பாக நடந்துக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் இந்த கோஷம் எல்லாம் வந்து நம்ம சிஎம் காதலையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிங்க காதலையும் போய் கேட்குன்றதை நம்பி தான் கத்திட்டு இருக்கோம். இப்போ வந்தீங்கன்னா அவங்க கொடுத்த வாக்கை அவங்க காப்பாத்தினதா நாங்கள் நம்பி அடுத்தடுத்த கவர்னன்ஸ்ல நாங்க யாருக்கு ஓட்டு போடுமோ பார்த்து ஓட்டு போடுவோம். நமக்காக நல்லது செய்வாங்கன்றதை நம்புவோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் டு சி ஹூ வில் ஹெல்ப் அஸ் டுடே. வீன்ற போது ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி. விஜயா, நீங்க விஜய் வாய் திறக்கலன்றீங்க. விஜய் கிட்ட இருக்க தொண்டர்கள் எம்எல்ஏக்கள் தானே வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பரப்பி. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்தேன்னா டிவிக்கு அந்த இன்ஸ்டா குரூப்ல இருக்கிறதுல தான் வந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் சீமான் அவர் பத்தி அதெல்லாம் பேசுறாங்க. ஓகே, அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூக வலைத்தளத்துல இருந்து பரவத்தானே நம்ம எல்லாம் கேட்கறது. டைரக்டா வர்றதோட அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு மீடியா ஹைப்பான ஒரு தலைவருங்க. அவங்கெல்லாம் ஒரு மீடியா ஹைப்பில் இருக்க தலைவருங்க. இப்போ வந்து அவர் வந்தாருன்னா இங்கே ஒரு 50 பேர் 100 பேர் 500 பேர் கூட வர்றது வந்து சாதாரண விஷயம்தான். ஆனால் அது அவங்களோட போராட்டம். அவங்க வந்து கட்சியை சார்ந்தவங்க, அரசியல் சார்ந்த போராட்டம் வேற. இது வந்து தன்னெழுச்சியாக வந்து அனைத்து தரப்பினர் சார்ந்த மக்களும், மாணவர்களோ இல்லை இளைஞர்களோ வந்து நடத்துகிற போராட்டம் வேற. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம். எல்லா தரப்பு மக்களும் யாரும் இதில் வந்து லாப நோக்கத்தோட யாருமே வந்து செயல்படலை. அது மாதிரி நீட் தேர்வுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கப்பட்ட ஒரு ப்ரிவிலேஜான பீப்புளுக்கு வந்து நீட் தேர்வு, அவங்க வந்து கோச்சிங் சென்டர் போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவங்களால படித்து ஒரு எக்ஸாம் இல்லை இன்னொரு எக்ஸாமு 3வது வாட்டி கிவ் அப் பண்ணிட்டு அவங்க வேற ஏதாச்சும் ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டு போவாங்க. போலீஸ் வந்து அடிச்சு இழுத்துட்டு போவாங்கன்னு எல்லாருக்கும் பயம் இருக்கு. எங்க வீட்லயும் பயம் இருக்கு. இது வந்து வெரி சேட்லி இது வந்து ஒரு பிரைவேட் இடத்துல நடக்குது. இந்த இடத்துல வரமாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இப்ப 3வது நாள் வந்திருக்கேன். நேத்து வந்து SFI பசங்களை வந்து மாணவர்களை அடிச்சு கலைச்சி விட்டுருக்காங்க. ஸோ காவல்துறை காவல் வேலையை பார்த்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க ஒரு ரைட்ஸ் தான், ப்ரொடெக்ஷன்றது ஒரு ரைட்ஸ், ஒரு உரிமை. அதை தான் கேட்கிறோம். நாங்க தப்பு பண்ணல, அடிக்கல. அடிச்சா நீங்க கேள்வி கேளுங்க, அடிச்சா திரும்பி அடிங்கன்றது வேற. இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அடிக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இட்ஸ் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி. ஸோ பயம் இருக்கு. இங்க இந்த நாங்க பெரிய பெரிய கட்சியெல்லாம் இருக்கு, அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, மக்களுக்காக வந்து நிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இருக்கிற கவர்னன்ஸும் சரி, பழைய கவர்னன்ஸும் சரி, இவெல்லாம் பெரிய பார்ட்டிஸ். இவங்க எல்லாருமே இங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கேட்கிறோம். இங்க எந்த கவர்மெண்ட்டையும் அடிக்கல, நீங்க தப்பு நீங்க கரெக்ட்னு சொல்ல. இட்ஸ் லீடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்தந்த கட்சி லீடர்ஸ் ஒரு கால் எடுத்தாங்கன்னா, இது வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் இது போச்சுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஜல்லிக்கட்டை விட ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஏன்னா அதை நம்ம பண்ணோம். இப்போ வந்து நேஷன் வைட் இது நடந்துட்டு வருது. ஸோ இது கண்டிப்பா ஒரு பெரிய போராட்டமா போக வாய்ப்பு ஜாஸ்தி. இப்பவுமே நாங்க மீடியாஸ் கிட்ட பேசும்போது 2 தான் சொல்றோம். ஒண்ணு, ஒரு சேஃபான இடத்துல தான் நடக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வரணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடக்கிற போராட்டம். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க இங்க. ஏன்னா பயம், அல்டிமேட்லி பயம், அவ்வளவுதான். 2வது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும். 2வது, கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணா இது இன்னும் பெரிய லெவல்ல போகும். ஸ்டேட் வில் ரெப்ரசென்ட் அஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். வந்தா நல்லா இருக்குங்க. எல்லாருமே, அதாவது இது ஒரு கட்சி சார்ந்த போராட்டம் கிடையாது. இதனால நாங்க வந்து CJPன்றத போட்டோம். ஏன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு கட்சி பேர் வந்துருச்சுன்னா கட்சி அது இதுன்னு பிரிவினை வந்துடும். இது கட்சி ரிலீஜன் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மக்களால ஏங்கிட்டு வர அது ஒரு போராட்டம். யாரால முடியுமோ அங்க இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்க வந்தாங்கன்னா இன்னும் இது பெருசா தான் ஆகும். ஸோ கண்டிப்பா மீடியா அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக நாங்க இத்தனை பேர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ சீமான் அவர்களோ, விஜய் அவர்களோ, இல்லை ஸ்டாலின் அவர்களோ, இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா இது பெரிய லெவல்ல போகும். ஸோ வருவாங்கன்ற நம்புறோம். ஆமா. இந்த போராட்டத்தை ஏன் முக்கியமா நடத்துறதோட, ஏன் நினைக்கிறதோட, இது எங்களோட எதிர்காலமா இருக்கிறதுனால இந்த போராட்டம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டெல்லியில நடக்குது இல்லை மற்றவங்களுக்கு நடக்குதுன்னு விடாம இந்த தலைமுறை வந்து இதுக்காக சண்டை போடலைன்னா
அடுத்த வரும் தலைமுறைங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா அமையும். ஸோ இந்த தலைமுறைகளுக்கு நாங்க வந்து இந்த நீட்ன்றதோட இந்த கவர்மெண்ட்டே ஒரு ஃபெயிலியர் சிஸ்டமான ஒரு கவர்மெண்ட். அத்தனை வருஷம் மனுஷனோட ஒரு உழைப்பை வந்து ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதோ இல்ல வந்து அசால்ட்டா காசுக்காக கொஸ்டின்ஸை கொடுக்கறதோ, இது வந்து எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, இது ஒரு ஒரு அநியாயமான செயல் இது. ஸோ இதை நாங்க கம்ப்ளீட்டா நிராகரிக்கிறோம். நீட்ன்றதோட இந்த நீட் சிஸ்டமை பேன் பண்ணா எத்தனையோ திறமையான டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க நான் நம்புறேன். இந்த தமிழ்நாடுல டெல்லியில இந்த தமிழ்நாட்டுல முழுவதும். அதனால இந்த போராட்டம் ரொம்ப முக்கியம். வீரியமடையும் நான் வந்து கண்டிப்பா வந்து 2 பேரே சொல்லலாம். ஒண்ணு வந்து விஜய் சார் விஜய் கூப்பிட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இது இருக்கும். 2வது வந்து சீமான். ஃபர்ஸ்ட் நான் சீமானை பத்தி சொல்றேன். அவரோட கொள்கை, அவர் பேசுற பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் தான். சோ அவர் மனிதன் வந்து ஒரு நல்ல தமிழையும் சரி இந்தியாவை சரி நல்ல பிரச்சனைகள் என்ன பிரச்சனைக்கு ஏற்ற தீர்வை கரெக்டா வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி சிஎம் விஜய் வந்து சொல்றேன், அவர் வந்து மக்களாக தீர்மானிக்கப்பட்ட ஆனதான் அவர் சிஎம். சோ மக்களுக்காக அவர் கண்டிப்பா போராடுவார் நம்புறேன். ஒரு மக்களின் மாற்றமா இருக்கும் நான் நம்புறேன். சரி, ஓகே. டெல்லியில கூட தான் லட்டி சார்ஜ் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு நீங்க சொல்றீங்க? பார்லிமெண்ட்ல பக்கத்துல பண்ணது. இப்ப பண்ற போராட்டத்துக்கு ஏதாவது நடந்துச்சா? இல்ல. நம்ம சமூகத்தை எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணல. அதுதான் இந்த போராட்டத்தோட இது. அதனால வந்துனா அந்த குரல் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த செயலும் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா நீட் ஒழிக்கிற ஒரே திறன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால மட்டும்தான் முடியும். தமிழ்நாடோ இல்ல இங்க இருக்க அமைச்சராக முடியாது. ஆனா அவங்க நினைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அந்த டிசிஷனை மாத்த முடியும் ஒழிக்க வைக்கிறதுக்காக. இது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷனா இருக்கும். ஆக்சுவலி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நீட் வந்து நம்ம பேசணும். கரெக்ட், நீங்க சொல்றது. அவர் பேசலாம், இன்னும் போக போக பேசார். அவர்கள் தொண்டராக்க நாங்க வந்து அதாவது அவரை ஃபாலோ பண்ற நானும் அவருக்கு ஓட்டு போட்டேன். அவர் கொள்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். இது என்னைக்கு ஒரு பெருசா இது வெடிக்குதோ 3 நாள் ஆயிருக்கு. இது மேபி 1 மந்த் ஆகலாம். ஆனா நம்ம இதை பண்ண கண்டிப்பா அவர் பேசுவார்ன்ற அவர் செயலே காட்டுவார் நான் நம்புறேன். இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா 20 நாளா டெல்லி ஜந்தர் மண்டல நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தங்க உரிமைக்காக போராடுறாங்க. எல்லாமே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தான், தனிப்பட்ட விஷயத்துக்காக வரல. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த அரசாங்கம் மூலயமா நாங்க வந்து எங்களோட தேர்வுகள் மூலயமா இவ்வளவு பெரிய பாதிக்கப்பட்டதுனால நாங்க இந்த போராட்டத்துக்காக முறைக்கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 20 நாளா இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த மாணவர்கள் எதுக்கு போராடுறாங்க, அவங்க கோரிக்கை என்னன்னு எதுவுமே ஒரு செயல்பாட்டுல கேட்கறதுனால மாணவர்கள் எங்களோட மாணவர்களாகி நாங்க எங்க இந்தியா நாங்க வந்து எங்களோட பேச்சை கேட்கலாம். நாங்க வந்து அடுத்த செயல்பாட்டுக்காக நாங்க வந்து பார்லிமெண்ட் நடக்கிறதுனால பார்லிமெண்ட்டை நோக்கி போனாங்க. பார்லிமெண்ட்டை நோக்கி போகும்போது ஜனநாயக நாட்டுல என்ன மாதிரி ஒரு மோசமா இந்த பாஜக அரசு தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலை கண்டித்து வன்மையா கண்டிக்கிறோம். இவங்க பண்ற தவற தெளிவா மக்கள் வந்து ஒரு பாஜக அரசு கடந்த 10 வருஷமா ஒரு பேப்பர் லீக் ஆகுதுன்னா ஒரு பேப்பரை வந்து 1 வாட்டி 2 வாட்டி அரசாங்கம் இதெல்லாம் தவறு நடக்கலாங்க. தொடர்ந்து நடக்குதுங்க. 10 வருஷமா 152 பேப்பர் லீக் ஆயிருக்குங்க. இதுக்கு என்ன காரணம்? யாரு காரணமா இருப்பாங்க? இதை வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் முழு பாஜக அரசு தான். இதுல ஒரு பெரிய குளறுபடி இருக்கு. இதுக்கான செயல்பாடை இவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு யார் எது பண்ணணுமோ அதை பண்ணணும். மெயினா எஜுகேஷன் மினிஸ்டரும் நரேந்திர மோடியும் வந்து ரிசைன் பண்ணணும். ஏன் ரிசைன் பண்ணணும் நாங்க சொல்ல வரோம்னா, எங்களோட பிரச்சனையை நாங்க வந்து சொல்றோம். என்ன இஷ்யூ நாங்க வந்து இதை மாதிரி பண்றோம், இது இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கான சொல்யூஷன் கொடுங்கன்னு தான் கேட்கறோம். அந்த சொல்யூஷனை பத்தி இவங்க பேச வர மாட்டாங்களே, ஏன் அதை பத்தி கேட்க மாட்டாங்க? தமிழ்நாட்டுல இருந்து யார் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தா, இப்ப யாரெல்லாம் சேர்ந்து இதுக்கு எதிராக குரல் கொடுத்தா நீட்டே முழுசா ஒழிச்சிட முடியும்னு நம்புறீங்க? இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து குரல் கொடுத்ததுன்னா மாணவர்களாகிய நாங்கள் குரல் கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டவருக்கும் நாங்கள் குரல் கொடுக்கலாம். நாங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் எடுத்து இந்த மாதிரி முறைகேட்டு நடந்திருக்கு நான் அது பண்றேன். அதனால வந்து நாங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டு இந்த நீட் இது பண்ணலாம்னு சொல்லி கேட்குறோம். எல்லா எக்ஸாமினேஷன்லையுமே குளறுபடி நடக்குது. நீட்டை மட்டும் நாங்கள் பேச வரல. சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல இது வந்தது. தமிழ்நாட்டு இல்லாமல் இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக பார்லிமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. ஒரு மாணவன் வந்து சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறான். அந்த மாணவன் வந்து என்ன முறைகேட்டு நடந்திருக்குன்னு அவன் தெளிவாக நான் பண்ண எக்ஸாமினேஷன் இப்படி எழுதுனேன், ஆனால் எனக்கு வந்த மார்க் இது, நான் இவ்வளோ கொஸ்டின் அட்டனே பண்ணல, அட்டன் பண்ணாத கொஸ்டின் எனக்கு வந்திருக்குன்னு தெளிவாக காமிச்சார்ல.
இந்த தவறுமே ஒரு ரெண்டு மாநாடு பெரிய மாநாடு மக்களிடம் கொண்டு வந்து இந்தியா ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்காங்களே. இவங்க நீட்டு மட்டும் இந்த தேர்வு மூலை மட்டும் இல்லைங்க, நம்ம ஜனநாயகத்தை ஓட்டே திருநாங்க, அதுவே தெளிவா காமிச்சாங்க. என்ன தமிழ்நாட்டுல இருந்து அரசு மூலியமா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நீட்டை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல டிவிகேவோ எதிர்கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் போன்றவங்க யார் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க கோரிக்கை என்னவா இருக்கு? எங்களோட கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுன்னு மட்டும் நான் சொல்ல வரலைங்க, தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து கட்சியுமே மாணவர்களுக்காக நிப்பாங்க. அது 100% நான் ஷுவரா சொல்றோம். ஏன் நிப்பாங்கன்னா, அனைத்து கட்சியுமே நீட்டை ரத்து பண்ணணும் தான் சொல்லி செயல்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த நீட் எக்ஸாம்ல நடக்கிற குளறுபடி பத்தி இப்ப பேசுறாங்க. குளறுபடி வந்து நீட்டை வந்து ஒழிக்கிறோம்னு சொல்லி பேசுறாங்க. அந்த ஒழிக்கிறது வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துல செயல்படும். இனி நடந்த குளறுபடி தான் மாணவர் குரல் கேட்கறாங்க. அதுக்கான பேச்சு நீ இது பண்ணணும்ல, வழி கொடுக்கணும்ல. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நான் வந்து வட சென்னையிலேருந்து வரேன். எனக்கு யாருமே எனக்கு அழைக்கலாம் இல்லை. நானே வந்து தன்னெழுச்சியாக வந்து ஒரு வீடியோ பார்த்து சரி டெல்லியில் வந்து இது மாதிரி மாணவர்களை தொடர்ந்து போராட்டம் நடக்கும்போது அவங்கள வந்து அடிக்கிறதும் அவங்களுக்கு வந்து வந்து தாக்கி பயங்கரமாக வந்து அவங்கள வந்து மன உடைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன மாதிரி ஒரு இளைஞர்கள் வந்து இங்கே நிற்கணும், அது நிற்கணும்னு சொல்லி நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து எப்பயுமே எல்லா போராட்டத்துலையுமே வந்து முன்னோடியாக இருக்கும். போராட்டம் அப்படின்னாலே நீங்க பார்த்துருப்பீங்க, குறிப்பா வந்து எந்த போராட்டம்னா நாம் தமிழர் கட்சி சீமான்லாம் வருவாங்க, ஊடக வெளிச்சம் அதிகமாக வரும். அந்த மாதிரி சீமான்லாம் வந்து அந்த போராட்டம் இன்னும் எவ்வளவு வீரியமா நடக்கும் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்ட விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கான சூழ்நிலையே இங்க அமைக்க விட மாட்டாங்க. இதே போராட்டத்தை நம்ம வெளியில நடத்த முடியாது இன்னைக்கு. அந்த அளவுக்கு தான் நம்மளோட சூழ்நிலை இருக்கு. நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. யார் வேணாலும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அவங்களோட போராட்டத்தை வந்து அமைதியான முறையில் யார் வேணாலும் எடுக்கலான்றாங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கான சூழ்நிலையே இல்லை. அந்த சட்டத்தை மதிக்கவே இல்லை. இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சட்டத்துக்கு கீழே நடக்குதா இல்லை சர்வாதிகாரத்துக்கு கீழே நடக்குதான்ற கேள்விக்கு அந்த கேள்வி இங்கே வைக்கிறேன். இந்த போராட்டம் வந்து இதோட நிறுத்தாமல் பெரிய லெவலில் மாணவர்கள் வந்து தன்னெழுச்சியாக போராடணும். இதை தாண்டி இன்னும் நிறைய தமிழ்நாட்டுக்கு மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனை வர இருக்குது. நீட்டு மட்டும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. 3ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இவங்கெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க. வெறும் 10th +2 மட்டும்தான் பப்ளிக் இருந்தது. இதுக்கப்புறம் 3ஆவது படிக்கிறவனுக்கு 5ஆவது படிக்கிறவனுக்கு 8ஆவது படிக்கிற பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. 8ஆவது படிக்கிற 3ஆவது படிக்கிற குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதும், அவங்கள கல்வி சுமையை எப்படி அவங்க தாங்குவாங்கன்றது தெரியல. இது வந்து பிற்போக்கான ஒரு செயல் தான். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி தான் கொண்டு போவோமே தவிர ஒரு காலத்துல வந்து இந்த ஒன்றிய அரசு கொண்டு வர எந்த திட்டமோ தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவில் இருக்க எந்த தேசிய இன விடுதலைக்குமே இது வந்து தீர்வாகுது. இது பிற்போக்கானது. அதனால என்னோட கண்டனத்தை ஒன்றிய அரசுக்கு வலிமையாக இந்த சேனல் மூலிமா நான் வைக்கிறேன். என்ன காரணத்துக்காக போராடுறீங்க? சிலவங்க சொல்றாங்க இப்ப பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுத்து போராட்டம் நடத்துறாங்க. ஓகே. போராட்டம் வந்து சாலிடாரிட்டி காட்டுறதுக்காக. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை எதிர்த்து கேட்க சில மக்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க டெல்லியில். ஸ்டேட்டு கவர்மெண்ட் நாங்களுமே வந்து ரெசிஸ்ட் பண்ணுறோம். ஸ்டேட் சைடில் எல்லா ஸ்டேட் சைட்லையும் எல்லா மக்களும் எல்லா யூத்தும் நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம். அதுதான் சாலிடாரிட்டி. அதுக்காக தான் இது ஆரம்பித்த ஒரு போராட்டம். எதுக்கு அப்படின்னா நீட்டு பேப்பர் வந்து லீக் ஆகியிருக்கு. அதுக்கு இந்த அரசாங்கம் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. அதனால இவங்க சிஜேபி ஆரம்பித்த போராட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணும் அப்படின்றாங்க. ஏன் ரிசைன் பண்ணோம் அப்படின்னா, மக்கள் ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கிறாங்க. ஸோ அதை தண்டிப்பா என்ன கேட்குறோம், நீங்க வந்து உங்க இடத்த ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்றாங்க. இந்த ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா மக்கள் கோரிக்கையெல்லாம் இந்த அரசாங்கம் கேட்குதுன்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு ஸ்டார்டா தான் இது இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி மக்களோட கோரிக்கையை தாண்டி மக்களே வந்து இந்த அரசாங்கம் பார்க்கலையோ அப்படின்னு இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, அடல்ட்ஸ், விமன், மென் எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்காங்க, பயங்கரமா தாக்கியிருக்காங்க. ரத்தம் செதறி இருக்கு தாண்டி நிறைய பேர் அன்கான்சியஸா விழுந்துட்டாங்க. ஸோ அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அந்த கவுண்ட் கூட நமக்கு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்ற போது அதை கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் வந்தவங்க இவங்க. ஃபண்டட்னா எங்க இருந்து ஃபண்டுன்னு தெரியல. நான் எந்த கட்சியும் சேர்ந்த பர்சன் கிடையாது, நான் சிஜேபியை சேர்ந்த பர்சன் கிடையாது.
இன்ஸ்டாகிராம்ல நம்ம பாக்குறோம், ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு போய் கேள்வி கேட்கிறோம். அந்த மாதிரி ஒரு வந்த பர்சன் தான் இங்க. போலீஸ் வருவாங்க